கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். என்னுடைய ஒரு ஆவிக்குரிய சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை போஸ்ட் பண்ண ஏசப்பா உதவி செய்தாங்க. இது தேவனுடைய சுத்த கிருபை. நானா பண்ணலை, ஏசப்பாவே இதை செய்கிறாங்க. இதை நான் அதிகமாக உணர்கிறேன், அதை நான் பார்க்கிறேன். அதனால் இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இந்த வசனங்களை நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். தினமும் எழுதி வைத்ததை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு தினமும் போட இதில் வசனம் எழுதி வைத்திருக்கிறேன். இது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இது இன்னொரு விதத்தில் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் எழுதி வைக்க ஏசப்பா உதவி செய்தது மட்டுமல்ல, இது என்னுடைய இந்த மெசேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக காணப்படுகிறது. இது எப்படியாக எழுதினேன் என்றால், வசனம் வாசிக்கும் போது ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு எழுத ஏசப்பா உதவி செய்தாங்க. அது மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு 2 முறை அந்த ஆடியோ பைபிளை லிசன் பண்ண உதவி செய்தாங்க. அப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தை வரும்போது உடனடியாக போய் அதை நோட் டவுன் பண்ணி எழுதினதுனால இப்பொழுது இது 3 ஆண்டுகளுக்கு அது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொன்று, இந்த ஜூம் ப்ரேயரு சபையில் 2020ஆம் ஆண்டுலேருந்து நடக்கிறது. புதன்கிழமை தோறும் அந்த 1 hour எனக்கு லீடு பண்ணணும். அதில் நான் 200 ஹிந்தி சாங்ஸை நான் கற்றுக்கொள்ள ஏசப்பா உதவி செய்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 15 நிமிஷம் வசனத்தில் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அப்போ 8 நிமிஷம் கிட்ட தான் வரும் கிட்டத்தட்ட. அது நான் ஆரம்ப நாட்களில் எனக்கு வசனம் கொடுக்கறதே வராது. அந்த அளவு ரொம்ப கடினமாக இருக்கும், கஷ்டப்பட்டிருக்கு. 11 மணி வரை தூங்காமல் அழுத நாட்களும் உண்டு. அப்போ ஏசப்பாட்டு நான் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கே புரிய மாட்டேக்கு, நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்தா தான் நான் கற்றுக் கொடுக்க முடியும் என்று. அப்படியே நாங்கள் கேட்கும்போது ஏசப்பா இப்படி உதவி செய்வாங்கட்டு நான் எதிர்பார்க்கல. இதில் இருந்து கூட இப்போ என்னால் தியானிக்க முடியும் தேவனுடைய கிருபையை கொண்டு. அதை உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். நம்முடைய எந்த பிரயாசமும் வீணாக போகாது. அதனால தான் சின்ன சின்ன காரியனால நம்ம தேவனுக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தின்படியாக செய்யும்போது தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், நம்மளை போதித்து நடத்துவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தா கூட அதோடைய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் போக மாட்டீங்க. அப்படியாக எடுத்த முயற்சிகளை எல்லாம் தேவன் அதுக்குரிய பலனை நான் இப்போ காண்கிறேன். அதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய காரியத்தில் நீங்கள் முதலிடம் கொடுங்க. என்ன முயற்சி எடுத்தாலும் ஆரம்பத்தில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் அது போக போக நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதனால தான் உங்களோடு நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். அப்படியாக நீங்களும் தேவனுடைய வார்த்தையில் ஜெபத்தில் ஆவிக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளருங்கள். தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். இப்பொழுது நான் இதை வைத்து தான் அதிக நேரம் அதை தியானிக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செய்கிறாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். இன்னும் நம்ம தேவனுக்குள்ளாக வளரணும், அவருக்காக பிரகாசிக்கணும். தேவன் தாமே இந்த வாய்ப்பை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன்.